கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 77 சங்கீதம் 20 மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேய்ப்பனின் குணத்தை சேர்த்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை வழி நடத்துவான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தை போல அவர் வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல ஏறத்தாழ 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. தேவன் அந்த ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தார். அந்த ஜனங்களை மீட்கும்படிக்கு ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்து வனாந்தரத்திலே, அதாவது வெட்டாந்தரையிலே அந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி அழைத்து வந்தார். அந்த ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்க மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கட்டளையிட்டார். மேக ஸ்தம்பத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை வழி நடத்தினார். மேகம் அவர்களை விட்டு பிரியவே இல்லை. 40 வருஷம் தேவன் அந்த ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினார். மன்னாவை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். காடையை அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். வஸ்திரம் பழமையாகவில்லை, பாதரட்சை அவர்களுக்கு தேயவில்லை, கால் வீங்கவில்லை. அது மாத்திரமல்ல, கண்மலையை பிளந்து அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்தரத்துல தண்ணீர் கொடுத்தார். அந்த ஜனங்களை ஆண்டவர் ஒரு ஆட்டு மந்தையை போல ஆண்டவர் அந்த ஜனங்களை வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் அந்த ஜனங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அந்த ஜனங்களை செவையான வழியிலே அவர்களை வழி நடத்தினார். அதே ஆண்டவர், அதே மேய்ப்பன் இந்த நாட்களிலும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை ஒரு மேய்ப்பனை போல வழி நடத்துவார்.